ஹலோ தோழர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாட்டர் ஹீட்டர் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அதை நான் பாருங்கள் ஜூலை 2023 வந்து வாங்கியிருக்கேன். ஓகேவா, அதை நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது இல்லை. நானே வந்து எப்பயாச்சும் தான் குளிப்பேன். அதனால் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் அவ்வளோ ஓவர் யூசேஜ் எல்லாம் கூட கிடையாது. இங்கெல்லாம் எதுவும் இல்லைல்ல, எர்த்து ப்ராப்ளம் இல்லை. அது யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலனாலும் பார்த்தீங்கன்னா அது அப்பப்போ ஃபிலமெண்ட் ப்ராப்ளம் வந்து வருது. ஆனால் சூடாகுது. ஆனால் எர்த் அடிக்குதா, டெஸ்டரில் கவர் ஆகலை. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் 2024 டிசம்பரில் வந்து எனக்கு ப்ராப்ளம் ஆச்சு. அப்போ நான் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் 2025 மறுபடியும் வந்து ஷாக் அடிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எலக்ட்ரீஷியனை வந்து கூப்பிட்டுருந்தேன். 12 இப்போ டிசம்பர் தான் பண்ணியிருக்கோம். 9 மாதம் கிட்ட ஆகிடுச்சு, 8 மாதம் தாண்டிடுச்சு. அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அடுத்த வாரமே பிரச்சனைனா கூட நான் மாற்றி தர மாட்டேன் அப்படின்னு. யாராக இருந்தாலும் காயிலுக்கெல்லாம் கேரண்டி கிடையாதுங்க. நீங்களே போய் சர்வீஸ் இதில் வாங்கிட்டு வந்தால் கூட காயிலுக்கெல்லாம் கேரண்டி கிடையாது. அது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, எனக்கு எங்கள் ஆளுங்க இருக்காங்க, ஃபோனை வைக்கிட்டா அப்படின்னு அப்படி கூட இல்லை, ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசிட்டு. என் வீட்டு பக்கத்தில் இருக்க எலக்ட்ரிஷியன் தான் இவர். ஆனால் மெக்கானிசம் சிம்பிள் தான். இல்லை, துரு பிடிக்காமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். துரு பிடிச்சி போச்சுன்னா தூக்கி போட வேண்டியதான் இருக்கும். ஓஹோ, பட் இது 1800 ரூபாய் வாங்கினாலும் 5000 ரூபாய் வாங்கினாலும் எல்லாம் ஒரே மாதிரி தானே? அப்படிலாம் கிடையாது. 5000 ரூபா எத்தனை வேணுமோ சர்வீஸ் பண்ணலாம். ஓஹோ, இது மெட்டீரியல் குவாலிட்டி கம்மியாக வந்து ஷாக் அடிக்கிறதுலாம் இருக்காது. ஆமாம். ஓ, எத்தனை நாள் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வராதா? லாஸ்ட் டைம் எக்ஸாஸ்ட் ஃபேன் சரி பண்ணுறதுக்கு கூப்பிட்டப்ப இவர் வந்து சரி செஞ்சு கொடுத்துருந்தாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டியூவல் வே ஸ்விட்ச் வந்து கிடச்சிருந்தா அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. கடைசியாக அதை வந்து கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டேப்பு சுற்றிட்டு போயிருந்தார். மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்து அனுப்பி வைப்பானுங்களா தெரியல. வருஷம் உங்களுக்கு ஆகி போயிருக்குல்ல, இது சர்வீஸ் பண்ணியே வருஷம் இருக்கும். திருப்பி நீங்கள் இது பண்ணிங்கனாக்கா. ஓ, இது நீங்கள் எப்படி ஆன் பண்ணாமல் எப்படி செக் பண்ணுவீங்க? கனெக்ஷன் ஏதோ பார்க்குறாரு போல் அவர். இது மல்டிமீட்டரா? அதுக்கே வந்து 150 சார்ஜ் பண்ணியிருந்தார். சரியா, இப்போ வந்து இவரை நான் கூப்பிட்டுருந்தேன். இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த மல்டிமீட்டர்லாம் இருந்தது. அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இவங்க டெஸ்ட் பண்ணாங்க. அதாவது ஃபஸ்ட்டு எர்த் அடிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஷார்ட் ஆயிருக்கா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்கே 0 வந்தாலா? இங்கே ஷார்ட் ஆயிருக்கு. சரி பண்ணிடலாம்ல. சரி. ஸோ கீழே வந்து மெயின் மீட்டரில் போயிட்டு வந்து எர்த் அடிக்குதா இல்லையா, வோல்டேஜ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டாரு. ஸோ எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. வெளியிலலாம் கூட போயிட்டு பார்த்தாச்சு. ஆனாலும் ஜிவ்வுன்னு ஏறுது இல்லை, அது பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் எதுவும் பிரச்சனை ஆகுமா? ஆகாது இல்லையா? ஏன்னா எர்த்துக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஃபிட்டிங் வந்து அந்த காப்பர் வயர் அந்த ராடு அடித்து நம்ம தரையில் இறக்குவோம் இல்லையா, அதை நான் வந்து பண்ண வச்சுருந்தேன். ஸோ எர்த்தெல்லாம் கரெக்டாக இருக்குது, அது எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பரவாயில்ல. போன டைம் நிறைய இருந்தது, ஆனால் ஃபிலமெண்ட் போயிடுச்சு. தண்ணி போயிடுச்சு, அவ்வளோதான். அப்போ ரொம்ப லோக்கல் போல். ஓட்டை. ஆமாம், அது ஷாக் அடிக்குது. ஓட்டை தண்ணி போச்சுன்னா ஷாக் அடிக்குது. பட் பரவாயில்ல, உள்ள உப்பு எல்லாம் கம்மியாக தான் இருக்குது இந்த வாட்டி. இவர் பாத்ரூமில் வந்து இந்த வாட்டர் ஹீட்டரை வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ண பார்த்தாரு. இப்போ கரெக்டாக இருக்கா? அங்கே 0 வரணும், 1 2 வரக்கூடாது. 0 வரக்கூடாது, ஓஎல் தான் வரணும். ஓ, ஓஎல்லா இது? அப்போ கீழே யூஸ் பண்ணக்கூடாதோ? இப்போ அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஷார்ட்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஃபிலமெண்ட் வந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். என்னாச்சு? கரெக்டாக இருக்கா? இது எப்படி கரண்ட்டே இல்லாமல் ஒர்க் ஆகுது அதில் வச்சா?
எதில்? ஸோ ஃபார்ச்சுனேட்லி இந்த வாரண்டியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் வந்து கால் பண்ணி பேசியிருந்தேன். அவங்க இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, நாங்கள் வேணால் ஃபிலமெண்ட் வேணால் அனுப்பி வைக்கிறோன்னு சொல்லிவிட்டு அது ரொம்ப நாள் மல்லு கட்டி நான் வந்து 1 மந்த்தாக நான் அவங்கக்கிட்ட ஃபாலோஅப்லாம் பண்ணி வாட்ஸ்அப்லலாம் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வந்து கொரியர் வந்து சேர்ந்தது. பிடிக்கணும். அந்த ஃபிலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஸ்டாக் இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அதுவே நான் வந்து ரெடியாக வச்சுருந்ததுனால இவர்கிட்ட பார்த்திங்கன்னா அதை கொடுத்துட்டேன். அதையே அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ என்ன எல்லாத்தையும் தாண்டி ஃபிக்ஸிங் சார்ஜஸ்ன்னு தான் சொல்லி 500 ரூபாய் வாங்கிட்டார். இது வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஃபிலமெண்ட் இருந்தப்போ ஃபிக்ஸிங் சார்ஜஸ் 500 ரூபாய் வாங்குறது ஓகேவா இல்லைனா அதிகமானு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச இந்த ஒர்க்குக்கு ஒரு 300 வாங்கியிருக்கலாம், 200 எக்ஸ்ட்ரா தான் கேட்குறாரு இவர். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து அவ்வளோ கொடுக்க வேண்டியதாக இருக்குது இப்போல்லாம். அது திருப்பிட்டீங்களா? அது திருப்பிட்டீங்களா ஃபுல்லாக? அது ரொம்ப நல்லா ஃபுல்லாக அதில் ஃப்ரீயாக தண்ணி வரும். ஆமாம், இது ஃபுல்லாக திறந்துட்டீங்களே போதும். ஐயோ இது என்ன இது கொஞ்சம் திருப்பினாலும் ஒழுவுது. இதுவும் வேஸ்ட்டா? யூஸ் அண்ட் த்ரோ இதெல்லாம். இதெல்லாம் மாற்றணுமா? இல்லை ஒழுவுது. அப்போ அந்த போச்சு போல அது. விட்டுடுங்க அப்படி விட்டுடுங்க. இதெல்லாம் அவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கி உடைக்க மாட்டேங்குது. ஆஃப் பண்ணிட்டா? ஆஃபில் தான் இருக்கு. இது ஆஃபில் தான் இருக்கு. ஃபுல்லாக ரொம்பணும்ல ரொம்பிட்டு இருக்கும். ரொம்ப வருஷம் தண்ணி வந்துங்க. ஆமாம், இப்போ ரெட் லைட் எரியுது. அதுவே ஆட்டோமேட்டிக் க்ரீனுக்கு வந்துவிடும். இப்போ க்ரீனுக்கு எப்படி வரும்? அது 3 நிமிஷம் கழிச்சு அது நியூட்ரல் வராது. பல்ப் போயிடுச்சுல. ஓ அவ்வளோதான், ரெட்லேயே தான் இருக்கும். ரெட்டில் தான் இருக்கும் பல்ப். ஐயோ, ஓ க்ரீனில் இருந்து ரெட்டுக்கு போவோம். ரெட்டு பர்மனெண்ட்டாக எரியுங்க, க்ரீனும் பர்மனெண்ட்டாக எரியும். கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா க்ரீன் ஆஃப் ஆகிடும். அது இப்போ ஒர்க் ஆகல லைட்டு. சரி, ஓகே. இப்போ ஷாக் அடிக்காதுல்ல, தொடலாம் இல்லை? ஆமாம், ஆகலை. அந்த இங்கேயே பிடிச்சிருக்கேன். எங்க அங்கேயே ஆகும். சரி, அவ்வளோதானே. இந்த வருஷம் பாருங்கள், இந்த ரிப்பேர் ஒர்க்ஸ்க்கு மட்டுமே வந்து 10,500 சில்லரை வந்து வந்திருக்குது. இந்த மாதிரி வருஷம் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஒர்க்ஸுக்கே 10,000 20,000 ஆகிக்கிட்டே இருக்குது. போன வருஷம் கூட எனக்கு தெரிஞ்ச ரிப்பேர் ஒர்க்ஸ்க்கு மட்டுமே 20,000 ரூபாய் கிட்ட செலவாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டியும் வந்து 11,000 ரூபாய் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சொந்த வீடுன்னு இருந்தாலும் வீட்டில் ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அது ஃபிக்ஸ் பண்ணணும், இதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதெல்லாமே தண்ட செலவு தான். ஸோ லாஸ்ட் டைம் பாருங்கள், இந்த வாட்டர் ஹீட்டர் அந்த ஃபிலமெண்ட்டும் வந்து புதுசாக வாங்கி அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 9,000 ரூபாய் நான் வந்து பே பண்ணியிருக்கேன். அது பத்தாதுன்னு மறுபடியும் வேறு இன்னும் 200 ரூபாய் வேறு கேட்டாங்க எக்ஸ்ட்ரா. அது வேறு அவங்கக்கிட்ட மல்லு கட்டி நான் பே பண்ணணும்னு தெரியல. அப்படி அதையும் பே பண்ணியிருந்தேன்னா 1,100 ருபீஸு. இந்த வாட்டர் ஹீட்டர் நான் வாங்கினது 1,700 தான். ஆனால் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1,100 ருபீஸ் வாங்கியிருந்தாங்க லாஸ்ட் டைமு. இப்போ ஃபிலமெண்ட் கையில் வச்சுருந்ததுனால இவர் 500 ரூபாய் கேட்டார். நான் அவர்கிட்ட மல்லு கட்டி ஒரு 50 ரூபாய் கம்மி பண்ணி 450 ரூபாய் நான் வந்து ஜிபே பண்ணியிருந்தேன்.